அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால். கேள்வி எண் 38. மறுமையில் திவாலாகி போனவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரை குறிப்பிட்டு கூறினார்கள்? பதில்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சமுதாயத்திலிருந்து திவாலாகி போனவர் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜகாத் ஆகியவற்றை கொண்டு வருவார். மேலும் அவர் இன்னொருவரை திட்டியிருப்பார், அவர் மீது அவதூறு சொல்லியிருப்பார், அவரது பொருளை சாப்பிட்டிருப்பார், அவரது இரத்தத்தை ஓட்டியிருப்பார், அவரை அடித்திருப்பார். எனவே பாதிக்கப்பட்ட அவருக்கு இவரது நன்மைகளிலிருந்து அல்லாஹ் வழங்கி விடுவான். இன்னாருக்கு அவரது நன்மைகளை வழங்கி விடுவான். அவர் மீது உள்ள வழக்கு தீர்க்கப்படும் முன் அவரது நன்மைகள் தீர்ந்து போய்விட்டால் பாதிக்கப்பட்ட அவர்களின் பாவங்கள் எடுக்கப்பட்டு இவர் மீது எறியப்பட்டு பின்னர் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் என்று சொன்னார்கள். நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் 5037 4678.